கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாவதாக. அடுத்த வாரம் வருகிற 25ஆம் தேதி இந்த இடத்துல கிறிஸ்துமஸ் ஆராதனை நடைபெறும். காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடியும். 2 மணி நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. போன வருஷம் 2 மணி நேரம் இருக்கணும், ரொம்ப கம்மியாக இருக்குது. 9:30 மணிக்கு சரியாக ஆரம்பித்து 12 மணிக்கு முடிச்சிடணும். அடுத்து 26ஆம் தேதி ஜெயபிரகாஷ் அவர்கள் ஜோனுடைய மாமா சம்பந்தி ஜெயபிரகாஷ் அவர்களுடைய ஆறுதல் செலவு கூட்டம் 26ஆம் தேதி சாயங்காலம் இங்கே பிரேயர் காலம் நடக்கும். சமயம் எப்படி என்று பின்னால் அந்த விடுதலை போக்கி குருக்குள்ள போட்டு விடுவாங்க. 5:30 மணியா 6 மணியா ஒரு யோசனை பண்ணிக்கிறாங்க. எப்படியும் அந்த இரவு நேரம் சாப்பாடு டைமை கணக்கு பண்ணி முடிக்கிறதுக்காக இது எப்படி ஆரம்பிக்கிறது என்று தீர்க்க முடிவு நடப்பாங்க. 5:30 மணிக்கு 6 மணிக்குள்ள ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அது வாட்ஸ்அப்பில் வரும். அதை பார்த்து 26ஆம் தேதி சாயங்காலம் கண்டிப்பாக அந்த ஜெபம் நடக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14-19 வரை. ஒருவன் பிறனுக்கு விரோதமாக ஆதியாகமம் 21 எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து தின்றாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் துரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவன் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துரத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். ஆபிரகாம் அதிகாலை எடுத்து அப்பத்தையும் ஒரு குடுத்தி தண்ணீரையும் எடுத்து, ஒரு அப்பம் எத்தனை அப்பத்தை கொடுத்திருப்பான், இந்த அப்பம் எத்தனை நாளைக்கு வரும், இவள் நிரந்தரமாய் வீட்டை விட்டு அனுப்பப்படுகிறவள், இவளுக்கு இந்த அப்பம் எத்தனை நாளைக்கு வரும், ஒரு துருக்கி தண்ணீர் எத்தனை நாளைக்கு வரும், தோளின் மேல் வைத்து தோளை எத்தனை அப்பம் சுமக்க முடியும், எத்தனை தண்ணீரை சுமக்க முடியும் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார். இந்த பிள்ளைக்கு எப்படி வளர்ந்தது? ராஜா வீட்டில் வளர்ந்தது. ஆபிரகாம் சாதாரண மனிதன், வெள்ளியும் பொன்னும் மிருக ஜீவன்களை உடைய ஸ்ரீமானாய் இருந்தான். லோத்தும் ஆபிரகாமும் ஒன்றாய் வாழ முடியாதபடிக்கு அந்த பூமி தாங்கக்கூடாததா இருந்தது. அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான், அவ்வளவு பெரிய செல்வந்தன். அவன் தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்த்திருப்பான்? ஆகார் 2வது மனைவியா இருந்தார். சாராருடைய அளவு வைக்காமல் இருந்தால் ஆகார் எப்படி வாழ்ந்திருப்பார்? இப்பொழுது அவருடைய நிலை என்ன? வனாந்தரத்திலே அடைந்து திரிந்தார். ராஜ மரியாதையோடு வாழ்ந்த ஒரு குழந்தை, ராஜ மரியாதையோடு வாழ்ந்த ஒரு பெண் அங்கே வனாந்தரத்திலே அடைந்து கொண்டிருக்கிறார். நல்ல சாப்பாடு கிடையாது. நல்ல சாப்பாடு என்பதில்ல, சாப்பாடே கிடையாது. தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையை ஆகார் தாங்கினான். இவனை பெரிய ஜாதியாக்குன்னு சொல்றார். இப்படி ஒரு சூழ்நிலை ஆகார் தாங்கினால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றது?
என்னுடைய கஷ்டம், எனக்கு இருக்கிற கஷ்டம் யாருக்கு சொல்லுவாங்க? எனக்கு வந்த கஷ்டம் வேற யாருக்கு வந்தாலும் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன கஷ்டம் வந்துருச்சு? ஐயோ வாழவே எவ்வளவு உபத்திரவம். அதிகபட்சமாய் போனால் யாராவது குறை சொல்லி இருப்பாங்க. இதுதான் இன்றைக்கு நமக்கு வர கஷ்டம். அதிகமான கஷ்டம் நீங்க அதான் குறை சொல்லிட்டாங்க சொல்லிட்டு போறாங்க, இவளை அனுப்பிட்டாங்க. ராஜாவின் பிள்ளையாய் வாழ்ந்தான். ஆகார் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பா? சாராய்க்கு பிள்ளை இல்ல, இவன் தான் அடுத்த வாரிசு, அடுத்த ஜமீன்தார் நம்ம பையன் தான், இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு தான் என்று நினைத்து கொண்டு இருந்திருப்பான். சாராயை அவமதித்தான். ஏன்னா நான் தான் அடுத்தது, என் பையன் தான், நீ இப்பவே கிளம்பி இன்னும் கிளவியாய் போக போகிறான் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவனுக்கு நிகழ்ந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொன்னால் அதுபோல நிகழ்ச்சி வேறு எந்த மனிதனுக்கும் இப்போது இருக்க முடியாது. அப்ப நமக்கு வருகிற துன்பங்களே நாம் எந்த அளவு சகித்துக் கொள்கிறோம். அவனுக்கு வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தால் துருத்தி இருக்கிற தண்ணீர் செலவழிந்த பின்பு தண்ணி தீர்ந்துருச்சு. இப்போ தண்ணி கிடையாது. பிள்ளை தாகத்தினால துடிக்கிறான். அவள் பிள்ளைய ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாய்ந்தான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாய் கோவிலில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான். கல்லை தூரம், அம்புபாய் தூரம், கண் பார்த்து தூரம். இந்த கண்ணி எவ்வளவு தூரம் வேணா பார்க்கும். இனிமேதான ஒரு செகண்ட்ல நட்சத்திரத்தை பார்க்கணும், அதுக்கு மேலே பார்க்கணும். அது கண் பார்வை விழக்கூடிய. நான் எந்த மட்டும் நடந்து தெரியவில்லை அந்த மட்டும் நடந்து தெரியும். ஆபரம் எவ்வளவு தூரம் பார்த்தாலும் அவனுக்கு கிடைக்கும். ஆனா எல்லா தூரம் பார்க்கல. எவ்வளோ மலைகள் மரங்கள் மறைச்சு வச்சிருக்கும். மட்டும் நடந்து திரி. வானத்து நட்சத்திரங்களை நான் என்ன போகமானால் எண்ணிப்பா. அவ்வளவு தருன்னு சொன்னாரு. எப்போ? பிள்ளை இல்லாத பொழுது. எலியாசர் தான் வாரிசு நினைச்சான். அதுக்கப்புறம் இஸ்மவேல் வாரிசு நினைச்சான். இவருடைய நம்பிக்கை எதிர்பார்ப்பு ஒன்று, ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு ஆசீர்வாதம் வேற. நம்ம நினைச்சிருக்கிறோம் கண்ணுக்கு தெரிஞ்சுதான் நம்ம வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு தெரிந்ததுதான் நம்ம ஒரு வாழ்க்கை என்று. கண்ணுக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த பூமியிலும் கூட என்னுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை இருந்தது என்பது என்னுடைய மனசுக்குள் இருந்தது. எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது என்று. ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கையை நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள இருந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஆதரவு, பெற்றோருடைய ஆதரவு, உடன்பிறந்தோர் ஆதரவு, நண்பருடைய ஆதரவு எதுவுமே எனக்கு கிடையாது. ஆனா எனக்கும் ஏதோ ஒரு தைரியம் இருந்தது. உழைச்சா முன்னேறலாம். உழைக்க வாய்ப்பு கிடையாது. உழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரோடு வெட்டுற வேலை என் நண்பன் கான்ட்ராக்ட் வெட்டுனா ஒரு நாளைக்கு 10 ரூபா சம்பளம். அன்னைக்கு 10 ரூபாய், இன்னைக்கு 1000 ரூபாய். எவ்வளோ கெஞ்சி பாருங்க. வேண்டாம் அவன் சேர்க்கவே. எந்த வேலைக்கு ஏற்காது என்ன விடமாட்டாங்க. உழைக்க ரெடியாது. அப்போ ஆனாலும் என்னுடைய எதிர்காலத்தில் ஏதோ ஒரு விழிப்புண்டு என்ற நம்பிக்கை மாத்திரம் என்னை விட்டு ஈடுபடவே இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நான் இளம் வயதிலேயே தற்கொலை செய்திருக்கணும். எந்த பிடிப்புமே கிடையாது. நம்பிக்கை ஒண்ணுதான். இந்த நம்பிக்கை இல்லாம தற்கொலை செய்திருக்கணும். அப்ப தன்னம்பிக்கை தைரியம் இருந்தது. இப்பொழுது அந்த தன்னம்பிக்கை கிறிஸ்துவமே வந்துவிட்டது. கர்த்தரை தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ ஆகார் போய் தண்ணி எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் பிள்ளை சாதம் நான் பார்க்கணும். ஆனா பிள்ளை சாக போகுதுன்னு தெரியும். எந்த அளவு தண்ணி தாகத்துல அந்த அளவு கத்தி கதறிப்பான். பஸ்ல போது தஞ்சாவூர்ல
ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல பஸ் எடுத்தோன்னா ஒரு குழந்தை அம்மா தண்ணிமா அம்மா தண்ணிமா அம்மா தண்ணிமா தண்ணிமா சொல்லிக்கிட்டே வருது. எல்லாரும் கேட்கறோம், பஸ் அமைதியா எல்லாரும் கேட்கறோம். பஸ் பாபநாசம் வர்ற வரைக்கும் ஓயமா தண்ணிமா தண்ணிமா அம்மா தண்ணிமா அம்மா தண்ணிமா. அந்த தாய் ஒன்றும் சொன்னாங்க, ஒருத்தர் ஒன்றும் சொல்லு. தண்ணி பாட்டு யார் வச்சிருந்தாங்க என்னவோ தெரியல, ஒருத்தர் ஒன்றும் சொல்லு. பாபநாசம் வர்ற வரைக்கும் அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தைக்கு பேச தெரியும், அவ்வளவுதான். அவ்வளவு சின்ன குழந்தை. பாபநாசம் வந்ததுக்கு அப்புறம் டிரைவர் நிப்பாட்டி இந்த கடையில் ஒரு தண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு டிரைவர் தானாவே நிப்பாட்டு. அப்ப அந்த குழந்தையுடைய மனப்பக்கம் எப்படி இருக்கும், அந்த தாயுடைய மனப்பக்கம் எப்படி இருக்கும், நிக்க சொல்லலாமா பைக்கில் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் கேட்டுதான் வந்துச்சு அந்த குழந்தை, ஆண் குழந்தை பெண் குழந்தை. இது எல்லாம் கடந்து தண்ணீருக்காக கதறி அழுது சாகும் நிலைக்கு வந்திருப்பான்னு சொன்னா அவனுடைய தாகம் எப்படிப்பட்டதா இருக்கும். இவனுடைய தாய் அதை பார்த்து கொண்டிருக்கிறான். சாவப்போட சூழலை வந்துருச்சு. சொல்றா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், பிள்ளை சாகும் பிள்ளை சாக நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி எதிராக 50 பாய் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான். கண்ணு தெரியும், அவளுக்கு சாகிறது தெரியும். பூ கதறிட்டு இருக்கா, அவளும் கதறிட்டு இருக்கான். பிள்ளை கதறி அழுதுட்டு இருக்கான், தாய் கதறி அழுதுட்டு இருக்கா. ஆனா இங்க பாருங்க, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளைக்காக அழுகிறான், பிள்ளை அழுதுட்டு இருக்கான். ஆனா பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். பெரிய ஜாதியா பிள்ளையின் சத்தத்தை தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஏன்னா ஆகாரம் தான் பேசிட்டான், அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது? இந்த கேள்வியை கேட்டா என்ன பண்ணுவீங்க? பிள்ளைக்கு உயிர் போற நேரம், உள்ள உயிருக்கு போராடி கதறி அழுதுட்டு இருக்கு. அதை பார்த்து தாங்க முடியல, அம்மாவும் அழுதுட்டு இருக்கு. இந்த நேரத்துல கர்த்தருடைய தூதனை போல உண்மை நீதியும் பரிசுத்தமும் உள்ள ஒரு ஊழியக்காரன் வந்து ரெண்டையும் பார்க்கறான். அடுத்த விஷயம் அவனுக்கு தெரியுது. வந்து பார்த்து அப்படிப்பட்டவனை பார்த்து, உனக்கு இப்ப என்ன ஆச்சு என்று கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்களையே அப்படி கேட்டான்னு வைங்க. அப்படி ஒரு சூழ்நிலை, ஒரு பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த ஒரு உண்மையில ஒரு தேவதூதனை போல ஒரு உண்மையில ஒரு ஊழியக்காரன், தேவனோடு தொடர்பு இருந்த ஊழியக்காரன் என்ன செஞ்சு அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன நினைப்போம்? கேட்கிறான் தூதன் வந்து சொல்றான், உனக்கு என்ன சம்பவித்தது? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவர் சத்தத்தை கேட்டார். இதெல்லாம் சொல்லிட்டா கேட்கறது பொறுமை இருக்குமா? என்ன அழுதுட்டு இருக்கீங்க? அந்த பிள்ளையோட சத்தத்தை ஆண்டவர் கேட்கலையா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுறீங்க? அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரன் உயிரோட திரும்ப வந்தா நல்லது. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அப்படியானால் ஒரு ஆகாரம் என்ற பக்குவம் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்ல. ஒரு அடிமை பெண், அடிமையால் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு அடிமைப்படுத்த மாட்டாங்க, வேற யாராவது அடிமைப்படுத்துவாங்க. ஒரு அடிமை பெண் இருக்கிற பக்குவம் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்களுக்கு இல்ல. அந்த சூழ்நிலை கேட்டா என்ன நினைப்போம்? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்கு என்றான். பாரு, இன்னமே தண்ணி கிடைக்கல, இவன் சாக போறான், தவிர்த்துட்டு இருக்கான். இவன் சாக போறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிதான் தூரத்துல 5 தூரத்துல
வச்சு வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா, நீ பிள்ளையை தூக்கிட்டு போ, இவனை பெரிய ஜாதியாகணும்னு சொல்றான். என்ன நடக்கும்? இன்றைய விசுவாசிகள சம்பவம் என்ன நடக்கும்? பெரிய ஜாதியா போறான், அவனை தூக்கிட்டு போ அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் சொன்னா என்ன நடக்கும்? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரக்கூடிய தூதனுக்கான தேவனுடைய ஊழியக்காரன் வீட்டில் இருக்கும் பொழுது சத்தத்தை கேட்டார், உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாகுவேன் என்றார். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். இவ்வளவு சம்பவத்துக்கு தேவன் கண்களை திறந்தார். தேவனுடைய கண்களை திறந்தால் அப்பொழுது அவர் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில தண்ணீர் நிரப்பி பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுத்தாள். தண்ணீர் துறவு அங்க ஏற்கனவே இருக்கு. மோசே போய் கண்மலை அடிக்கும் போது அந்த கண்மலையில தண்ணீர் வந்தது, தண்ணீர் உண்டாயிற்று. இந்த வனாந்தரத்திலே தேவன் ஒரு ஊற்றை உண்டு பண்ணினார்னு சொல்லல, அந்த ஊற்று ஏற்கனவே இருக்கு. இவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அவருடைய கண்களை திறந்தால் ஏற்கனவே அங்க ஒரு புறம் இருக்கு. தேவன் அவருடைய கண்களை திறந்தால் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். இவ்வளவுதான் இருக்கு பாருங்க. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து விருப்பத்திலே வல்லவனானான். வீட்டுல குடியிருக்கல, வீட்டுல குடியிருக்கல. போறது கொஞ்சம் ஒழுங்குச்சுன்னா இன்னைக்கு என்ன கேட்பாங்க? வீடே இல்லை. வனாந்தரத்துல குடியிருக்கு. மலைகளை குடியிருந்தா கூட ஏதாவது குகைக்குள் இருப்பாங்க. ஒருவேளை மழை பெஞ்சிருந்தா என்ன செய்வாங்கன்னு தெரியல. ஒரு காட்டு மிருகத்தை போல வாழ்ந்திருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. அந்த சமயத்தில் கூட ஆண்டவரை பிடித்து கொண்டுதான் வாழ்ந்தார். ஏன்னா பெரிய ஜாதியாகும் ஆண்டவர் சொல்லிட்டார், தேவன் பிள்ளையோடு இருந்தார். வனாந்தரத்தை வளர்த்து குடியிருக்கு விருப்பத்திலே வல்லவன். ஆதியாகமம் 19:29. தேவன் அந்த சபபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்தை ஏன் காப்பாற்றினார்? ஆபிரகாம். இப்ப ஆகார் பிள்ளை இஸ்மவேல் ஏன் காப்பாற்றினான்னா அவனுடைய அழிவின் சத்தத்தை கேட்டு. ஆகார் அழுதுதான் பிரச்சனை இல்லை. ஆகாருக்கு தான் பேச தெரியும். ஆகாருக்கு பேச தெரியும். அந்த பிள்ளைக்கு எந்த அளவு பேச தெரியும் தெரியல. ஆகார் பிள்ளை எடுத்துக்கொண்டு போ, பிடித்து கொண்டு போ, பெரிய ஜாதி ஆகும்னு சொன்னாரு. ஆனா இஸ்மவேலுடைய சத்தத்தை தான் கர்த்தர் கேட்டார். அவனுக்கு இறங்கினார். இங்க லோத்துக்கு இறங்குற அளவுக்கு ஒண்ணு இல்லை. ஆபிரகாமை நிமித்தமாக மாத்திரமே ஆபிரகாமை நினைத்து லோத்துவை காப்பாற்றினார். லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகி லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போக அனுப்பிவிட்டார். பட்டணத்தை காப்பாற்றல. ஒருவேளை ஆபிரகாம் அங்க இருக்கிறதுனா ஆபிரகாமுக்காக அந்த பட்டணத்தை காப்பாற்றி இருப்பார். லோத்துக்காக காப்பாற்ற. ஏன் காப்பாற்றல? ஆபிரகாம் தேவனுக்கு முழுவதுமாய் கீழ்ப்படித்தவர். நிலத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு நான் வந்து காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னவர்கள் அப்படியே கிளம்பி வந்தான். கூடவே ஆபரண தகப்பன் தேராக வந்தான். லோத் எல்லாமே கூட வந்தாங்க. இடையில பிரச்சனை வந்தப்போ நீ எந்த போலே போ, நீ இந்த போனா இந்த போன இந்த போனா இந்த எந்த போன்னு சொல்லும்போது அவன் என்ன செஞ்சான்? பார்த்து அந்த சோதம் கோமாரோவை பார்த்து அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கிறது. அவ்வளவு செழிப்பென்று தன்னுடைய இருதயத்திற்கு
பூமியிலே இடம் கொடுத்தான். பூமியின் ஐஸ்வர்யத்திற்கும் செழிப்புக்கும் லோத்து இடம் கொடுத்தான். ஏன் ஆண்டவர் கேட்டு நான் எந்த பக்கம் போனான்? ஆபிரகாமை பார்த்து நான் எந்த பக்கம் போக வேண்டும் என்று தேவனை கர்த்தரை விசாரித்து எனக்கு சொல்லும் என்று கேட்டிருக்கிறான். அவனுக்குள் பொருளாசை உலகாசை அவனுக்கு இருந்தது. ஆகவே அவனை அங்க வைத்திருந்தால் அந்த பொருளை அனுபவிக்கிறதுக்காக தான் வாழ்ந்திருப்பான். அவன் ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்க மாட்டான். ஆபிரகாம் அங்க இருந்தா காப்பாற்றிப்பார். லோத்துவை ஆபிரகாம் நிமித்தம் லோத்துவை அந்த இடத்தை விட்டு காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? நமக்கு இன்னொருத்தர் ஜெபம் பண்ணணுமா? நமக்கு நாமே ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு அநேகருக்கு இன்னொருத்தர் தான் ஜெபம் பண்ணணும். தங்களுக்கு தாங்களே ஜெபம் பண்ணிக்கொள்ள தெரியாது. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? இஸ்மவேலுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? தண்ணி வேணும்னு அழுதான். அவ்வளவுதான். அழுகுறான். உயிர் போற நேரம் அழுகுறான். அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். நமக்கு ஜெபம் பண்ண தெரியலையா? உடைய காரியத்தை நினைச்சு சோதனை போட்டு அழுகுங்க, கண்ணீர் விடுங்க. பிரச்சனை என்ன நினைச்சிட்டு கர்த்தர் துதிங்க, குறிச்சு அழுங்க. அவன் சொல்லி ஜெபம் பண்ணினா இல்ல ஆகாரம் சொல்றான். பிள்ளை சாக நான் பார்க்க மாட்டேன், அங்க வச்சு இங்கே உட்கார்ந்து வச்சிருக்கான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை மற்றவருடைய வண்டியில தான் ஓடிட்டு இருக்கு. எத்தனை ஊழியக்காரர்கள் தெரியுமோ அத்தனை ஊழியக்காரர்களுக்கு கடிதம். அத்தனை ஊழியக்காரர் போன ஜெபம் தான். ஆனா இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. நாங்க பயிற்சி எடுத்ததுக்கு அப்படிதான் ஜெபம் நடந்துட்டு இருக்கும். நான் தான் நடத்திட்டு இருப்பேன். நடந்துட்டு இருக்கும். வருவாங்க, ஃபேமிலியா வருவாங்க, நேரா போவாங்க, அங்க போய் ஜெபம் பண்ணிடுவாங்க. அங்க கொடுக்குற காணிக்கிட்டு அப்படியே போவோம். திருப்பி பார்த்துக்கிட்டே போவாங்க. ஜெபத்தில் உட்கார மாட்டாங்க. அபிஷேகம் வேணும். அபிஷேகம் எங்க இருக்கிறதோ அங்கே உட்கார வேண்டும் என்று விரும்பணும். நமக்கு இஷ்டமான ஒரு இடம் இருக்கும், அங்க இருக்காது. கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு இடத்துல இருக்கும். அந்த அபிஷேகம் உள்ள இடத்துல இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பணும். அப்பதான் நாம் அந்த அபிஷேகத்துல நனைவோம். நமக்காக நமக்கு ஜெபிக்க தெரியுமா? நமக்காக இன்னொருவர் தான் ஜெபிக்கணும். ஆபிரகாம் நிமித்தம் தான் லோத்து காப்பாற்றப்பட்டான். லோத்துக்காக காப்பாற்றப்படாது. ஆபிரகாம் நிமித்தம் லோத்தின் குடும்பம் காப்பாற்றப்பட்டு வந்தது. ஆனா லோத்தின் சந்ததி சாபத்தினால் உண்டானது. ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியை உயிரை காப்பாற்றி ஆண்டவர் கொண்டு வந்தார். திரும்ப ஏன் லோத்து பாதுகாக்கல? ஒன்னு அவன் மீறணும். அங்க போ, அந்த மலைக்கு ஓடி போ. இல்ல இந்த ஊர் கிட்ட இருக்கு, சின்னதா இருக்கு, இங்க போய் இங்க சோபாரத்தை ஓடிக்கலாம். சோபாரம் சரியா வரல. அதுக்கப்புறம் மலைக்கு போனோம். அங்க என்ன வச்சிருந்தாரோ அதை எடுத்து இங்க வச்சாரு. இங்க வச்சது தெரியாம அங்க போயிட்டான். இவர் லோகத்தை ஆசீர்வாதம் இங்க இருக்கு, அங்க போயிட்டான். எனக்கு முதல்ல ஊட்டி போகணும் தான் நினைப்பார். ஊட்டிக்கு போனப்போ நான் முதல் முறை போனப்போ அங்க நடந்த சூழ்நிலை வந்து நான் மூத்த பிரதருக்கு சொன்னேன். இப்படி இப்படி சூழ்நிலை இருக்குன்னு சொன்னேன். அப்ப சொல்லும்போது வயசான ஒரு நடத்தினா அதன் பிறகு நான் கும்பகோணம் ஊழியத்துக்கு வந்து இது ஊழியத்தை கற்றுக்க அங்கேயிருந்து நான் வச்சுட்டாருங்க. இன்னைக்கு நான் ஊட்டி போனேன்னா என்ன? முதல்ல எனக்கு ஊட்டி தான் வெளிப்பாடு வச்சது. இன்னைக்கு நான் ஊட்டி போனேன்னா என்ன ஆகும்? ஏதோ ஒரு விருது கடிச்சு புதை சாக வேண்டியதான். யானை வித்தியாசிக்கமா கட்டியோ சிறுத்தையை பிடிச்சி அடிச்சு சாக வேண்டியதுதான். ஏன்னா இங்க வச்சுட்டா ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யத்தை இங்க வச்சுட்டா, ஊழி இங்க வச்சு நான் இங்க வந்ததுனால இங்க வச்சுட்டா. இப்ப இதை வந்து நான் அங்க போனேன்னு என்ன பண்ண முடியும்? ஆனா லோத்து அப்படி போயிட்டான், விட்டுட்டு போயிட்டான். தெரியல. நாம் தெரிந்து வரும் நம்மை எங்கே தேவன் வைத்திருக்கிறாரோ அங்கேதான் நமக்கு ஆசீர்வாதம். அந்த இடத்தை விட்டு நமக்கு பிரியமான ஒரு இடத்துல போவோம் என்று சொன்னால் அந்த
அந்த ஆசீர்வாதம் அவர் எங்க வச்சிருக்கிறோம் அங்கேயே தங்கி விட்டு வெறும் ஆள் அங்க போறோம், வெறும் ஆள் அங்க போறோம். அங்கே ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அங்கே ஒரு சாபம் இருக்கிறது. லோத்துக்கு ஒரு சாபம் இருந்தது. தன் தகப்பனாலே தன்னுடைய பிள்ளைகள் கற்போதியாய் பிள்ளை பெற்றார். ஆபிரகாம் நிமித்தம் இன்றைக்கு எத்தனை பேரோட வண்டி ஊழியக்காரருடைய ஜபத்தினாலும் பரிசுத்தவானுடைய ஜபத்தினாலும் ஓடிட்டு, அடுத்தவங்க ஜபத்துல ஓடிட்டு எத்தனை பேர் இங்கேயும் உண்டு. மற்றவங்க ஜபத்தையே நம்பி வாழ்ந்துட்டு அது மாறணும். நாம ஜபம் பண்ண கத்துக்கணும். கையை பிடிச்சே எத்தனை நாளைக்கு கூட்டிட்டு போவாங்க. கண்ணு தெரியாதவங்கள குழந்தையா இருக்க கை பிடிச்சா கூட்டிட்டு போற ஒரு ஸ்டேட்மெண்ட். அதன் பிறகு அவங்க கையில ஒரு குச்சை கொடுப்பாங்க. இந்த குச்சை வச்சுட்டு எங்க போகணும் கண்டுபிடிச்சு அங்க போய் அப்படியே தலையை பார்த்து ரைட் காட்டவா தட்டி பார்க்கறாங்க. அதனால குச்சை வச்சு பார்க்கறாங்க. ட்ரெயின் வருதுன்னு அவங்களுக்கு தெரியுது. 2 ஸ்டெப் பின்னாடி தள்ளி நிக்கிறாங்க. எல்லாம் சென்னையில நான் பார்த்தது. 2 ஸ்டெப் பின்னாடி தள்ளி நிக்கிறாங்க. எத்தனை காலத்துக்கு மக்களுடைய உதவி நமக்கு தேவையோ அத்தனை காலத்துக்கு தான் எதிர்பார்க்கணும். அதுக்கப்புறம் நாமாவே நடக்க ஆரம்பிக்கணும். சத்தியத்தில் அப்படிதான். எத்தனை காலத்திற்கு ஊழியக்காரருடைய ஜெபம் மக்களுடைய ஜெபம் தேவைப்படுதோ அத்தனை காலத்துக்கு தேவைப்படும். அதன் பிறகு நாமாவே ஜெபம் பண்ணி சாதிக்கணும். தேவன் எல்லோருக்கும் தரிசனமாக ஆயத்தமா இருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளோர் பாக்கியவானோர் தேவனை தரிசிப்பார் சொல்லிட்டார். யார் பாவ அறிக்கை செய்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் அவருக்கு தரிசனம் ஆவார். அவருக்கு வெளிப்பாடு கிடைக்கும். தேவன் பேசுவார். ஆபிரகாம் நிமித்தம் லோத்து காப்பாற்றப்பட்டது போல மற்றொரு நிமித்தம் நாம் காப்பாற்றப்படக்கூடாது. நாம் நம்முடைய ஜபத்தை நிமித்தம் ஆண்டவருக்காக நாம் வாழ்கிற வாழ்க்கை நிமித்தம் நாம் கர்த்தரால் காப்பாற்றப்பட வேண்டும். 2 சாமுவேல் 24 ஆகிலும் யோவாபும் ராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாபும் ராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலதுபுறமான ஆரோவேரிலும் யாசேரிடத்திலும் பாளையம் இறங்கி யோவாபும் ராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாது. ராணுவ தலைவர்கள் படை தளபதி யோவாப் தான். இவன் தான் ராஜாவுக்கு அடுத்த ஆள். இவனும் சொல்றான் மற்ற படை தலைவர்கள் இருப்பாங்க. குதிரை படை, தரைப்படை, யானைப்படை, இந்த மாதிரி வில் வித்தை வில் வீரர்கள் இல்லவர்கள் எல்லாருக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க. வில் வீரருக்கு ஒரு தலைவர், தரைப்படைக்கு ஒரு தலைவர், குதிரைப்படைக்கு ஒரு தலைவர், இவர்கள் எல்லாருக்கும் மேலான தளபதி யோவாப். அவன் சொல்லி ராஜா கேட்கல. ராஜா அவர்கள் வார்த்தை செல்லாதவர்களுக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. ராஜாவின் வார்த்தை பலத்தது. நமக்கெல்லாம் ராஜா யார்? மானுடைய வார்த்தை பலத்தது. தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய வார்த்தை பலத்தது, வல்லமை உள்ளது. எலியா 3 வருஷம் மழை பெய்யாதபடி வானத்தை அடைச்சான். மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது, வானத்தை அடைச்சான். அந்த நாள்ல மழைக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணி 3 வருஷத்துல மழை பெய்ய வேண்டும் எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அந்த நாள் ஆசாரியன் தான் உண்டு. ஆசாரியன்னா என்ன பண்ணா தெரியும். ஆனா ஒருவருடைய ஜெபம் கேட்கக்கூடாது. ராஜாவின் வார்த்தை நேரிட்டது. தலைவன், படைத்தலைவன், தளபதி, எல்லாருடைய வார்த்தை காட்டிலும் ராஜாவின் வார்த்தை பலத்தது.
அப்ப அத்தனை பேருடைய ஜபமும் தள்ளப்பட்டு ஒருவருடைய வார்த்தை மாத்திரம் நினைத்திருந்து என்றால் அந்த எலியா எப்படிப்பட்டவனா இருந்திருக்கும்? அப்ப எலியாவுக்கு மேலான தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அவருடைய வார்த்தை பலத்தது, அவருடைய வார்த்தை மகப்பேறது. அவருடைய வார்த்தையை நம்ம வாங்கி உள்ள வச்சோம், உள்ளுக்குள்ள வச்சிருந்தா எப்ப வேணா செலவழிக்கும். ஆனா நிறைய இருந்துச்சுன்னா எப்ப வேணா செலவழிக்கும். கையில் இருந்தா வீட்டுல இருந்தா எப்ப வேணா செலவழிக்கும். இல்லாதப்ப என்ன செய்ய முடியும்? யார்கிட்டயா போய் உதவி எதிர்பார்க்கும், ஏதாவது பண்ணணும். இருந்தா நம்மளா செலவழிக்கணும். அப்ப தேவனுடைய வார்த்தை பண்ணிதான், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னோம். அந்த வார்த்தையின் அதிகாரத்தை நாம் பயன்படுத்தலாம். நம்ம சொல்றதுதான் நடக்கும். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை உடையவர்கள் யாரும் அவர்கள் சொல்றதுதான் நடக்கும். இதுல அதிகாரம் உண்டு. எந்த அளவுக்கு வார்த்தையை கைக்கொள்கிறோமோ, எந்த அளவு தேவனுக்கு நட்பு வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்படும். அந்த அதிகாரங்கள் ஜெயிக்கும். மூத்த அதிகாரியுடைய வார்த்தை தான் மேலோகும். யார் என்ன சொன்னாலும் மூத்த அதிகாரியுடைய வார்த்தை தான் மேலோகும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்வது ஏற்றுக்கொள்வதில் எல்லாரை காட்டிலும் ஆவிக்குரிய மூத்தவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னோம். மூத்தவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னா நம்முடைய வார்த்தை மேலோங்கி இருக்கும். நம்ம ஒரு வார்த்தையை சொல்லும் போது, அது நடக்கும் போது அதற்கு மாறாக வேறொரு ஊழியம் யாரோ பரிசுத்தம் ஜெபம் பண்ணுவாங்கன்னா தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். இது வேண்டாம், மாற்றி ஜெபம் பண்ணு, இப்படி பண்ண வேண்டாம், அப்படி ஜெபம் பண்ணு என்றும் சொல்லுவார். ஆவிக்குரிய வேதனையான காரியங்கள் அநேகருக்கு புரிகிறது கஷ்டம். ராஜாவின் வார்த்தை தான் மேலோங்கி நின்றது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் அங்கே நடக்கும். ஆதியாகமம் 16:10. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாது இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அருங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். சந்ததி மிகவும் பெருகப்பட்டது. யாரு? துஷ்ட மனுஷன். ஒரு துஷ்ட மனுஷன், அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். துஷ்டனுடைய சந்ததியா பெருகி இருக்கு. அவனும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆனா துஷ்ட மனுஷன். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவரை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருகப்பட்டு அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். எதனால் என்றால் ஆகாருக்காக அல்ல, ஆபிரகாமுக்காக. இந்த அடிமை பெண்ணையும் இந்த பிள்ளையும் பொருளை தள்ளும் என்று சாராய் சொன்ன பொழுது ஆபிரகாம் மனசு கஷ்டப்பட்டது, அவனுக்கு விசனமாயிருந்தது. ஆண்டவர் வந்து ஆறுதல் சொல்றார். அவனையும் ஒரு ஜாதியாக ஒரு ஆறுதல் சொல்றார். அவன் இங்கே அந்த வார்த்தைக்கு உறுதிப்படுத்தப்படுகிற சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாது என்றார். இந்த இஸ்மவேல் சந்ததி பார்ப்போம் என்று சொன்னால் உலகத்திலே அதிகமான சந்ததியாக இருக்கிறது. அது ஆபிரகாமின் சந்ததி. இஸ்மவேலுக்காக அல்ல, அது ஆபிரகாமுக்காக. யாருக்காக? இன்னொருவருக்காக இன்னொரு பெற்றுக் கொள்ளும் ஊழியக்காரங்க என்ன எனக்காக ஆண்டவர் ஏதாவது கொடுக்குறாரா? நீ நெருங்கி வந்து ஒரு ஜெபம் பண்றீங்க, உங்களுக்காக உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாரா? உங்களுக்காகவே தேவன் கொடுக்க வேண்டும், அதான் ஆசீர்வாதம். இன்னொருவருக்காக கொடுக்கிறது ஆசீர்வாதம் அல்ல, அது அனுதாபம். அனுதாபத்தினால் பெற்றுக்கொள்ளும் அவ்வளவு ஆசீர்வாதம் அல்ல.
கூட்டிய அன்பை நமக்காகவே நாம் பெற்றுக்கொள்ளணும். அனுதாபம் ஆசிர்வாதம் முறையான ஆசிர்வாதம் கிடையாது. இப்போ சாராய் ஆகாருக்கும் இஸ்மவேல் சந்ததிக்கும் வந்த ஆசீர்வாதம் எல்லாம் அனுதாபத்தினால வந்தது. ஈசாக்கு யாக்கோபுக்கு வந்தது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தினால் வந்தது. சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருக எண்ணி முடியாதா என்றார். பின்னும் கர்த்தரை தூதனார் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிற ஒரு குமாரனை பெறுவார், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடி அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. யாருக்கு? துஷ்ட மனுஷனுக்கு முன்கூட்டியே பெயர் வைக்கிறார், முன்கூட்டியே பெயர் வைக்கப்பட்டிருக்கிறார். அவனுக்கு சாலமோனுக்கு பெயரிடுவாயாக, அவருக்கு இயேசுவுக்கு பெயரிடுவாயாக. இந்த பெயருக்கெல்லாம் அர்த்தம் வேற. இவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இந்த இஸ்மவேல் என்பதற்கு துஷ்ட மனுஷன் என்று அர்த்தம். அடுத்த ஒரு துஷ்ட மனுஷன் குழந்தையை இப்போது அவருடைய சத்தத்தை கேட்டார் என்றால் அந்த குழந்தையை பொழுது அவர் உண்மையாய் கதறினார், உண்மையாய் கதறினார். என்னன்னே தெரியாது, நிஜமாவே ஆபிரகாம் நிமித்தம் ஆசிரியப்பட்டவன் அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். ஒரு துஷ்ட மனுஷனாக பிள்ளையோடு தேவன் இருந்தார். நம்மோடு தேவன் இருக்கிறார் என்றால், பிள்ளையோடு தேவன் இருக்கிறார் என்று சொன்னா உடனே பெருசா இருக்கு. பார்த்தேன், பெரிய சந்தோஷம். ஏன் அவன் கூட இருக்கார்? துஷ்ட மனுஷனோட தேவன் இருந்தார், அவனோட கூட இருந்தார். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவன் விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். அவனை பத்தி நல்ல சாட்சி சொல்லல, மோசமானதான் சொல்ற. ஆனா ஆகாருக்கு அது புரிய. அவன் என்ன சொல்றாங்க? என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டார். அந்த தரிசனத்தில் அவர் என்ன சொன்னார் என்பது அவருக்கு புரிஞ்சதா என்னன்னு தெரியல. பையன் மோசமான தீர்ப்பம், எல்லாருக்கும் எதிரியா இருப்பான், எல்லாரும் இவனுக்கு எதிரியா இருப்பாங்க. இவனோட துஷ்ட மனுஷன், மோசமான ஜென்மம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் சொன்னதை எந்த அளவு கவனிச்சான்னு தெரியல. ஆனா கர்த்தர் தரிசனத்தை மாத்திரம் அவர் பெருசா எடுத்துக்கிட்டா. எத்தனையோ வெளிப்பாடு கிடைக்குதுன்னா அது என்ன வெளிப்பாடு? நல்ல வெளிப்பாடா கர்த்தர் நமக்கு அறிவிக்கிறது என்ன? இவரை ஒருவேளை அந்த நேரத்துல விண்ணப்பம் பண்ணியிருக்கலாம், என் மகன் துஷ்ட மனுஷனாய் வர வேண்டாம் ஆண்டவரே, அவனையும் ஆசீர்வதியும், ஒருவன் நல்ல மனிதனாக வரட்டும், அவனுடைய தகப்பன் ஆபரணம் இப்போ இப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் என்று ஒருவேளை விண்ணப்பம் பண்ணியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் பண்ண உடனே நீ பாருங்க, எதாவது பண்ணாச்சுன்னா உடனே பெருமை. நான் பார்த்தேன், ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொன்னாங்க, எங்க ஊழியக்கார பிசாசோட பேசுவார். ஒருத்தர் சொல்றாரு, எங்க ஊழியக்கார பிசாசோட பேசுவார். பிசாசோட பேசினா பரவாயில்ல, ஆண்டோட பேசுற அனுபவம் இருக்கு, அதான் மேன்மையானது. பிசாசோட பேசுற பெரிய அதிசயம். ஆண்டவரோடு பேசுகிறவரா இருந்தா பிசாசு தானாவே வருவான். அதை கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், முடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த தொடர்பை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம், அவன் தானாவே வருவான். இவனோட பேச வேண்டிய அவசியம், அவன் தானாவே வருவான். தேவனோடு பேசுகிறது தான் பெரிய ஆசீர்வாதம். ஆனாலும் இந்த ஆகாரோடு தேவன் பேசினான், மறு விண்ணப்பம் பண்ண தெரியல. எல்லாம் சொல்றது எல்லாத்தையும் கேட்டான், எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு என்னாச்சு? என்னை காண்போரை நான் பொழுது கண்டேன் அல்லவா, நான் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். இப்ப ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார், நீர் என்னை காண்கின்ற தேவன். ஆண்டவருக்கே பெயர் வச்சார். ஆண்டவருக்கு யாரெல்லாம் பேர், எத்தனை பேர் வச்சாங்க? ஆகார் பேர் வச்சார். சர்வ வல்லவர் சிறுதேவனாய் கர்த்தர், அவர் ஒரே கர்த்தர்,
எல்லாமே. ஆனா இவ்வளவு பேரை வைக்கிறார் காண்கிற தெய்வம். ஆனா மெய்யாவே வரக்கு அவளை கண்டார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் 2 ராஜாக்கள். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் அடுத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராஜாவுக்கு பட்டணத்தை வளைத்துக் கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவனோடு இருக்கிறவர்கள் பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் காட்டும்படி கண்களை திறந்தோம் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் காலங்காத்தால் எதிர்த்து பார்த்தான். ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரனை நோக்கி, ஐயோ நானும் என்ன செய்வோம் என்றான். சீரியா ராஜா இந்த எலிசாவை பிடிக்கிறது தான் ஆட்களை அனுப்பியிருக்கான். ஏன்னா எலிசாவுக்கு உடனே வெளிப்பாடு கிடைச்சிடும். அந்த ராஜா என்ன திட்டம் போடுறான் அப்படின்னு எலிசாவுக்கு வெளிப்பாடு கிடைச்சிடும். அந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே இவன் போய் ராஜா வச்சு இவன் 9:10 தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஆளனுப்பி, இன்னிடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்துக்கொண்டார். இதனால சீரிய ராஜா குழப்பம் விசாரிக்கிறான். அங்க ஒரு போர் வீரன் சொல்றான், நீருடைய பண்ணி அறையில செய்கிற காரியத்தை கூட இஸ்ரவேல் தீர்க்கதரிசி ராஜாவுக்கு அறிவிப்பான். இங்க உணவாடி யாரும் கல்யாணம் சொன்னான். சொன்ன எலிசா அப்படிங்கிறது தான் இவ்வளவு அனுப்புறான். இப்போ தேவனுடைய மனுஷன் ராஜாவுடைய ஆணழுப்பி இடத்தில் போகாதபடி எச்சரிக்கையாயிரும் என்று சொல்லும் போது சீரியர் அங்கே இறங்குவார் என்று சொல்லும் போது அப்ப இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனது குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷன் அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து அநேக தன்னை காத்துக் கொண்டான். வெளிப்பாட்டுக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்ம ராஜா தேவனுடைய மனுஷன் வெளிப்பாட்டுக்கு கீழ்ப்படும். எத்தனை வெளிப்பாடுகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம்? வெளிப்பாடுகளுக்கு கீழ்ப்படியாக இருக்கிறோம். கீழ்ப்படுத்தினால தன்னை காத்துக்கணும். இதனால குழம்பி போன அந்த ராஜா தன்னுடைய படையை அனுப்புறான். இங்க பார்க்கிறான், எலிசாவுடைய வேலைக்காரன் பார்க்கிறான், மலை அங்க சுத்தி பட்டணத்தை சுத்தி ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறது கண்டு பயப்படுறான். அப்ப எலிசா சொல்றான், அப்போ ஆண்டவனை என்ன செய்வோம் புலம்பும் போது அதற்கு எலியா அவன் சொல்றான், அதற்கு அவன் பயப்படாதே. 16 அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிற அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரணும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவன் வச்சிருக்கிறது என்ன? படை, யுத்த வீரர். அவன் அந்த படை ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டத்தை சுற்றி. ஆனா இவனோடு இருக்குதுன்னு சொன்னா எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும். ரதங்கள் எல்லாம் அக்கினிமயம், கிட்ட வர முடியாது. குதிரைகள் எல்லாம் அக்கினிமயம், கிட்ட வர முடியாது. ஆனா இவ்வளவு விஷயம் தன்னுடைய ஊழியக்காரத்தில் இருக்கிறது. தன்னுடைய ஊழியக்காரத்திலே, தன்னுடைய எஜமானத்திலே, தன்னுடைய மெய்ப்படத்திலே என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியல. தன்னுடைய ஊழியக்காரனுடைய பாதுகாப்பு என்னன்னு தெரியல. இவன் அவனை ஒட்டிக் கொண்டிருக்கும் போது அந்த பாதுகாப்பு இவனுக்கு இருக்கு, அது அவனுக்கு தெரியல. கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது.
இப்போ எலிசா அவனுக்காக ஜெபம் பண்றான். இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தது என்று ஒரு விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. மற்றொரு ஜெபத்தினால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதா இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். எலிசாவுக்கு தெரியுதுங்க, அவர்களுடைய பாட்டு நம்மளுக்குள் அதிகம் சொல்லிட்டு அப்பதான் இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தவன் சொன்னான். அப்போ இந்த குதிரை அக்கினி ரதங்களும் குதிரைகள் அக்கினி குதிரைகளும் இருபது எலிசாவுக்கு தெரியுது, கூட இருக்கிற வேலைக்காரனுக்கு தெரியல, இவன் பண்ண ஜபத்துல தான் தெரியுது. இன்னைக்கு அனைவருடைய கண்கள் மற்றவருடைய ஜபத்தினால் தான் திறக்கப்படுது. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கணும். சாவு சிறுபிள்ளையா இருந்தான், அவனுடைய காதல் திறக்கப்பட்டிருந்தது. வயது சென்ற அனுபவம் உள்ள ஊழியக்காரன் ஏறி இன்னைக்கு அதான் பார்க்குறாங்க. சொந்தக்காரன் போது நான் ஊருக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்தப்போ ஊழியக்காரன் ஜெபம் பண்ணிப்பா. ஏன்னா தஞ்சாவூர்ல செய்யற ஊழியர் ஒரு பையன் வந்து வாங்க ஊர்ல சொல்லிட்டான். ஆனா என்னை எங்க வேணாலும் ஜெபம் பண்ணிக்குவாங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல சொந்தக்காரன் என்ன ஜெபம் பண்ணிட்டாங்க, ஒருத்தர் ஜெபம் பண்ணுவா கீழே விழுந்தான். அல்லாத மயம் எந்திரிக்கவே முடியாது. உள்ள பேய் இருக்கு, அதை விரட்டணும்னு சொன்னேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாஸ்டர் CIG சிகாகோ இந்தியன் ஜெனரல் மிஷன், அது ஒரு ஸ்தாபனம். அதுல பாஸ்டர் இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார், ரொம்ப வயசான. எல்லாம் முடிச்சு அவரை கூட்டிட்டு போனான். அவர் தலையை வச்சு ஜெபம் பண்ணினார். நான் தான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அவர் சொல்லிட்டார். எங்க அப்பா என்னை வந்து திட்டார் வீட்டில் வந்து, இவன் எப்ப வந்தான், இவனுக்கு என்ன தெரியும், இவன் சொல்றான்னு கேட்டு அவர் எவ்வளவு அனுபவம் உள்ளவர், அவரே சொல்லிட்டார் இல்ல. என்னை திட்டார் வீட்டில் வந்து, அவரே சொல்லிட்டார் இல்லன்னு இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு திட்டான். அனுபவம் என்றால் என்ன? நேரத்தை கூட ரசிக்கப்பட்டது. ஒரு நாள் புதிய அனுபவம். அனுபவம் என்பது தேவன் நமக்கு உள்ள உறவினால் நாம் அடைந்த பெற்றுக்கொண்ட அனுபவம். அவருக்கு நமக்கும் இருக்கிற நட்பினால் நடந்த சம்பவங்கள், இதுதான் அனுபவம். அனுபவம் என்றால் எத்தனை ஆதாரம் நடக்கணும், எத்தனை வருஷம் ஆட்சி என்பது ஒரு அனுபவம் இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னாடி 96 வருஷம் 97 வருஷம் ஒரு ஒரு அனுபவம் உள்ள ஊழியக்கார் ஏன் பாதிக்கும். அவர்கிட்ட போனேன், ஐயா ஒரு ட்ரஸ்ட் வைக்கணும். அவர் ட்ரஸ்ட் பக்கா வச்சிருக்காரு. பகலிலும் இரவிலும் வெளியிலும் உள்ள திறந்த வெளியிலும் ஆழம் அரங்கிலும் எங்கும் எங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க, மதத்தை பரப்பு நற்செய்தி அறிவிக்க எங்களுக்கு உரிமையுடன் பதிவு பண்ணிட்டாங்க. அதை நான் பார்த்தேன். அது அவர் போய் கேட்டா ஆலோசனை சொல்லுவாங்க. அவர் போய் ஆலோசனை கேட்டேன், நீங்களா போய் அரசாங்கத்திலே குடுமை கொடுத்துருந்தா குடுமை பிடிச்சுக்கோன்னு நீங்களா போய் கொடுக்குற மாதிரி அது வேண்டாம். மூத்தவங்க பேச்சு கேட்டோம்னா இருந்துட்டேன். இன்னொரு புதிய அனுபவங்கள் கிடைச்சது. புதிய அனுபவம், அந்த அனுபவம் வந்து கிடைச்சா நல்லா. புதிய அனுபவம் நடந்து சென்றா இப்படியே தண்ணீர்ல மிதந்து போற மாதிரி இருக்கும். இந்த காத்துல மிதந்து நடந்து மிதக்கிற மாதிரி ஒரு அனுபவம். இன்னும் நேரான ஒரு கசி கிடையாது. இப்படின்னு ஒரு நேரான ஒரு அனுபவம். இன்னொரு வயசான ஒரு ஊழியர் பார்க்க அனுபவம் உள்ளவர், நமக்கெல்லாம் அவ்வளோ முதல். அவர்கிட்ட போய் சொன்னேன், இப்போ பார்த்தா இதையே சிந்திச்சுட்டு இருந்தேன். காணியலை குறித்து தாவீதை குறித்து இப்படி பரிசுவான நான் சிந்தித்து கொண்டே இருந்தேன். போடைய நிலம் இப்படி ஆயிடுச்சு, சரியா பசிக்க மாட்டேங்குது, சாப்பிட முடியல, நடந்தாலே காத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே சின்ன சின்ன ஆன்மாக்கள் அப்படியே அலையிற மாதிரிலாம் தெரிஞ்சு பார்த்து என்ன பண்றது. அவங்கள பற்றிலாம் சிந்திக்க கூடாது. அவர் சொன்னது
தானியலை பற்றி சிந்திக்கூடாது, தாவரை பற்றி சிந்திக்கூடாது, சாம்பலை பற்றி சிந்திக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறோம். நம்ம முன்னாடி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஓடிச்சு. எதுக்கு சொல்றேன்னா, அனுபவம் என்றால் என்ன? அன்னைக்கு எனக்கு போதுமான அனுபவம் கிடையாது. ஒரு 6 வருஷம் ஊழியத்தில் ஒரு 6 வருஷம் அனுபவம். அப்படின்னு சரியா அனுபவம் கிடையாது. இப்படிப்பட்ட அனுபவம்னா எனக்கு புது அனுபவம். ஒரு எத்தனையோ வருஷம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் என்ன காரியத்துக்காக ஒரு இடத்துல ஆலோசனை கேட்க போறீங்களோ அந்த காரியத்துக்குரிய அனுபவம் அவங்களுக்கு இருக்கணும். அந்த அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். பேய் பிசாசு எல்லாரும் சொல்லிப்பாரு. பேயாவது பிசாசம் ஏன் முன்னாடி என்ன அதிகமா படிச்சு பேயாவது பிசாசம் சும்மா கட்டுறேன் வெட்டுறேன் குத்துறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கோம். ஏமாத்துறதுன்னா 6 மாசம் தான், ஒரு 6 மாசம் தான் சொல்லுவோம். ஒரு மனுஷன் வாழ்க்கை முழுக்க ஏமாற்ற முடியாது. வந்தமையா ஊழியக்காரர் வந்தமையா ஊழியத்தை செய்தாரு, தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டாங்க, அவங்களே ஏமாத்துறன்னு தான் சொன்னாங்க. இப்ப அனுபவம் என்பது என்ன? இப்ப எலிசாவுக்கு இருந்த அனுபவம், எலிசா கூடவே தான் இருக்கான். எலிசா என்ன பண்றான், எப்படி ஜெபம் பண்றான், எப்படி இருக்கான், எப்படி உத்தமமா இருக்கான், பொருளாசி இல்லாம இருக்கான், பணாசி இல்லாம இருக்கான். அதான் நாமமா கொண்டு வந்த அந்த பொருட்களே ஐஸ்வர்யங்கள், அந்த பொருட்கள் அந்த ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் வாங்காம வெறுமையா விட்டான். கேயாட்டி அந்த ஆசை இருக்கு. எஜமான் வாங்காம விட்டான், நான் வாங்க பின்னாலே போனேன். அப்ப எலிசாவோட கூடவே இருந்த இந்த வேலைக்காரனுக்கு எலிசா எப்படியெல்லாம் வாழ்கிறான் என்பது நல்லாவே தெரியும். அப்படி வாழ்கிறதுக்கு இவனுடைய வேலைக்காரன் விரும்பல. இவனுடைய பார்வைக்கு எலிசா கோமாளியா ஏமாளியா? எங்க நிறைய குருகன்னு சொல்றாங்க, வேண்டான்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? பிழைக்கு தெரியாதவங்க சொல்லுவாங்க. பிழைக்கு தெரியாதவங்க யார்? ஏமாளி. அப்படி நினைச்சா என்னவோ இல்லை. 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. இவன் தான் பார்த்து சொல்றான், ஐயோ ஆண்டவனே என்ன செய்யறது? அப்போது வேலைக்கு அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம்? இப்படி வந்து சொல்ல என்ன செய்வோம்? எலிசாவும் பார்க்கறான், வேலைக்காரன் பார்க்கறான். எலிசாவுடைய கண்களுக்கு தெரியுது, வேலைக்காரனுக்கு தெரியல. இதுதான் அனுபவம். இவர்களை குறித்து எலிசாவிடத்துல போய் கேட்டா எலிசா விளக்கமா சொல்லுவான். வேலைக்காரன் அவங்க கூட தான் இருக்கான். ஆனா வேலைக்காரன் போய் கேட்டா இந்த அனுபவம் குறித்து அவனுக்கு தெரியாது. அதெல்லாம் சும்மான்னு தான் சொல்லுவான். இவன் கண்ணு திறக்கப்பட்டு இவன் பார்த்ததுனால ஆமான்னு சொல்லுவான். இவன் கண்ணு திறக்கப்படாமல் பார்க்காம இருந்திருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லி பிரைவேட் பண்ணுவாங்க, ஏமாத்துவாங்க. அதெல்லாம் நம்பாத. நான் அவர் கூடவே தான் இருக்கேன், நான் தான் அங்க கூடவே இருக்கேன், அந்த பட்டணத்தில் தான் நான் இருக்கேன், நானும் தான் பார்த்தேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிதான் வேலைக்காரன் சொல்லியிருக்கான். இன்றைக்கும் அப்படி சொல்வது உண்டு. அந்த அனுபவம் இல்லாதவர்கள் ஒரு இடத்துல வெளிப்பாடு கிடைக்கும் சொல்லுவோம். ஒரு பாஸ்டர் மீட்டிங் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, 9 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர் உட்கார்ந்து இருக்கோம். நம்மளை பற்றி கேள்விப்பட்ட ஊழியக்கார் அவர் வர்றாரு. அவர் நான் பார்த்ததில் கேள்விப்பட்டிருக்காரு. வர்றாரு, எனக்கு ஆதரவுல வர்றாரு. ஒரு வீட்டுக்குள்ள போனோம்னா குடிச்சு தெரிய வேண்டியது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள போனோன்னு சொல்லப்படுற வெளிப்பாடு அவர்களுக்கு குறி சொல்வதை போல காட்டுறது. ஏன்னா அந்த அனுபவம் அவருக்கு இல்லை. அவர்களுக்கு இந்த ஆண்டவருக்கு தான் ஒழிக்கிறார், இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தான் ஒழிப்பு செய்கிறார். நாமும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தான் ஒழிப்பு செய்கிறோம். ஆனால் பார்க்கும்படி எத்தனை பேருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது? வெளியில் உள்ளவங்களை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்மில் எத்தனை பேருக்கு கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது? ஊழியக்காரோட கூட எத்தனை பிரசங்கம், எத்தனை செய்தி, எத்தனை ஆராதனை, எவ்வளவு நடக்கும், என்ன தெரிந்து வந்தீங்க? இத்தனை வருஷத்துல என்ன புரிஞ்சுட்டீங்க? அதுதான் முக்கியம். நடைமுறைக்கு கொண்டு வந்தது என்ன?
அனுபவத்துக்கு கொண்டு வந்தது என்ன அனுபவம் பெற்றிருக்கீங்க? ஊழியக்காரன் உங்களுக்கு வித்தியாசம் இல்லாத அளவுக்கு சில அனுபவங்களை பெற்றுட்டீங்களா? ஒருவேளை ஆண்டவர் சில காரியங்களை தேவன் ஊழியக்காரர் ஒதுக்கி வச்சிருப்பார். ஏன்னா ராஜான்னு சொல்லும்போது ராஜா உயர்த்தி வைத்திருப்பான். முப்படை தளபதியாக இருந்தாலும் ராஜாவுக்கு அடுத்தமாக தான் இருக்க முடியும். படை தலைவராக இருந்தால் ராஜா அடுத்தமாக தான் இருக்கும். ஒருவேளை ஏதாவது காரியத்தை உயர்த்தி வைத்திருப்பார். அதுக்கு மேலே ஆண்டவர் நிற்க முடியும். ஏன்னா நான் பயிற்சி எடுத்த இடத்துல எனக்கு பயிற்சி கொடுத்த ஊழியக்காரர் வரங்களுடையவர். விசுவாசத்தை துறந்ததோ தீர்ந்ததோ எல்லாமே செய்கிறவர் தான். அங்க பயிற்சியில் இருக்கும்போது எனக்கும் அந்த திருப்பையில தான் இருந்தது. ஆனா இன்னொரு காரியம், ஒரு செய்வனை வைத்து ஏவ வைக்கப்பட்ட ஒரு நபர் வந்த பொழுது இந்த மந்திரவாதி என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த மந்திரவாதியை பாதுகாவலை எல்லாம் கிளப்பிவிட்டு இந்த மந்திரவாதிய ஆவியை ஊற்றி கொண்டு வந்து இந்த நபருக்குள்ள போட்டு கட்டி வச்சுட்டேன். இதை யூடியூப்ல பார்த்து எத்தனை பேர் கிண்டல் பண்ண போறாங்களோ தெரியாது. நடந்த சம்பவம். அந்த பொண்ணு உள்ள இருந்த மந்திரவாதி கத்துனது கொலைப்படத அவங்க பார்த்தாங்க, கொண்டு வந்தவங்க பார்த்தாங்க. அப்போ இந்த காரியத்தை அந்த மூத்த போதகர் செய்ய இந்த கட்டளைக்கு நான் பயந்ததுன்னா அந்த வசனத்து வாசி சங்கீதத்தில் 119 முன்னோர்களை பார்த்தும் உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலாம் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். முதியோர்களை பார்க்கலாம் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். இந்த கட்டளைகளை நான் கைக்கொண்டபடியால் 119 சங்கீதம் 100வது 119 முதியோர்களை பார்க்கலாம் ஞானம். என்ன காரணம்? கட்டளைகளை கைக்கொண்டு அப்படி ஒப்புக்கொள்ளணும். கட்டளைகளை கைகள் 100% நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீயா நான் என்னோட போட்டி வர முடியும். ஒருவேளை உங்களை காட்டிலும் நான் கொஞ்சம் குறைவா இருப்பேன்னு சொன்னா என்னை காட்டிலும் மேன்மையான காரியம் உங்களால் செய்ய முடியும். சமமா இருப்போம் என்று சொன்னால் சமமாகவே செய்ய முடியும். அதிகமா இருந்தால் அதிகமா செய்ய முடியும். கட்டளைகளை கைக்கொள்ள முடியினால் முதியோர்களை பார்த்தும் ஞானம் உள்ளவனானே. இந்த வசனத்தை எடுத்து அவன் பிரசங்கம் பண்ணிட்டான். அந்த நேரத்தில் இப்ப நம்முடைய காலம் அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. வனாந்தர அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. அந்த நேரத்துல ஆண்டவர் அடிமை பெண் என்று பார்க்கல, அடிமை பெண்ணின் மகன் என்று பார்க்கல. இவர் ஆபிரகாமின் 2வது மனைவியாக இருந்தார். அவன் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறான் என்பதை மாற்றத்தான் ஆண்டவர் பார்த்தார். மனுஷனுடைய பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் பெரிய வித்தியாசம். சாரா எப்படி பார்த்தா இவர் அடிமை பெண். இந்த அடிமை பெண்ணையும் மகனின் பொறுப்பை தள்ளும் சாராவுடைய பார்வை அப்படி இருந்தது. ஆண்டுடைய பார்வை எப்படி இருந்தது? இவன் ஆபிரகாமின் சந்ததி, இவள் ஆபிரகாமின் மனைவி, 2வது மனைவி. அந்த பார்வையை பார்த்தான். ஒரு சுத்த மனுஷனாக இருந்தால் அவனுடைய கர்த்தர் இருந்தார். ஆனா நித்தியத்தில் அவனுக்கு எந்த அளவுக்கு இடம் தெரியாது. அவனுக்குள்ள ஐஸ்வர்யம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பூமியிலே காணப்பட்டது. ஒரு துஷ்ட மனுஷன் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியுமா? அவனுக்கு பொறுப்பாக இல்லையா நாம் தீர்க்க முடியாது. துஷ்ட மனுஷன் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியுமா? தேவன் நம்மோடு பேசுறது நல்ல விஷயம். நமக்கு தண்ணீர் கொடுப்பது, ஆகாரம் கொடுப்பது நல்ல விஷயம். நமக்கு தரிசனமாகிறது நல்ல விஷயம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறது நல்ல விஷயம். நாம் துஷ்ட மனுஷனாக இருக்கக்கூடாது. ஆபிரகாமை போல ஒரு நீதிமான விசுவாசத்திலே வல்லவர்களாய் விசுவாசத்திற்கு முன்பாக வாழ்வோம் என்று சொன்னார். இவருடைய போல வனாந்தர வாழ்க்கையாக இருக்கிறார். ஆபிரகாம் இப்போல வாழ்ந்தார். நம்மை ஆபிரகாமை ஆசிரியர் போல நம்மை ஆசிரியப்பார், பாதுகாப்பார், நித்திய ஜீவனுக்குள் நமக்கு இடமளிப்பார். ஜெபம்.
சோதர ராஜா துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த வயசோடு இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதம் நடத்தி கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட வசனங்கள் வார்த்தைகள் ஒவ்வொரு இதயத்திலும் பதியத்தக்கதாக ஆபிரகாம் நிமித்தமாய் ஆண்டவரே லோத்து காப்பாற்றப்பட்டதுவால் ஆண்டவரே பரிசுத்தவான்கள் நிமித்தமாய் நாங்கள் காப்பாற்றப்படாதபடி ஆபிரகாமை போல நாங்கள் பரிசுத்தவான்கள் நீதிமான்களாய் வாழ்ந்து நீர் சிந்தத்தின்படி இரக்கத்தின் நிமித்தம் அன்பின் நிமித்தம் எங்களை காப்பாற்றுவாய், எங்களுடைய நாமத்தை நிமித்தம் நாங்கள் ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுடைய ஸ்தானத்தை உயர்த்தவர்களாய் வனாந்தர அனுபவம் வந்தாலும் விடாதபடிக்கு தரிசிக்கிறவர்களாய் காணப்பட்டதாக பெருமை செய்கிறார். இயேசுவின் நாமத்தினால் கோடி வந்திருக்கிற ஒவ்வொரு பக்கத்தை கடந்து வருவார். சரீரத்திலே காணப்படுகிற தலைவர்கள் செல்வங்கள் போராட்டங்கள் வேதனைகள் சாம் யாம் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போவார். சமாதான தேவனே இறங்கி ஒவ்வொரு இருதயங்களிலே பொருளிலே பொழிவுள்ள ஆளுகை செய்கிறார். சமாதான தேவனே இறங்கி ஆளுகை செய்வனமாக இருக்கிறோம். யாவது சாட்டை நினைத்து திருவை செய்கிறார். சத்தியம் வார்த்தை பயப்பட பயத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டிட வேண்டுமா தெரியும். ஜெபத்தை கேட்டபடியாலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். லேலூயா லேலூயா லேலூயா.